கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மாறாத தேவனே மெய் துதிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தேடி வந்தவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கண்மலையானவரே மெய் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். மேன்மைப்படுத்துகிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக பிதாவினிடத்தில் ஆண்டவரே பரிந்து பேசுகிற ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை போஷித்து எங்களை காப்பாற்றி எங்களை வழி நடத்தி வருகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமையே மெய் துதிக்கிறோம். மேக ஸ்தம்பமே மெய் துதிக்கிறோம். அக்கினி மயமானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் ராஜனை மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் திறவுகோலை உடையவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நீர் நடத்தி வந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவாகிய தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஏகோவா தேவனே மெய் துதிக்கிறோம். ஏகோவா ராஃபா மெய் ஸ்தோத்திரம். ஏகோவா சம்மாமை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கண்மலையும் கோட்டையும் கேடகம் புகலிடமும் ஆனவரே உமக்கு நன்றி. எங்களுடைய நங்கூரமே மெய் துதிக்கிறோம். நம்பிக்கையின் நாயகனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. ஆபிரகாமின் தேவனே மெய் துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எல்ஷடா என்ற நாமத்தை உடையவரே உமக்கு நன்றி. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஏற்ற நேரம் எங்களுக்கு உதவி செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். இதுவரை நடத்தி வந்த எபினேசரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. மெய் நன்றியோடு மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். மெய் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன். ஆராதனைக்கு தகுதி நீ, ஆராதனைக்கு பாத்திர நீ. என் ஆராதனைக்கு தகுதி நீ, ஆராதனைக்கு பாத்திர நீ. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன். ஆராதனைக்கு தகுதி நீ, ஆராதனைக்கு தகுதியான தெய்வமே. ஆராதனைக்கு பாத்திர நீ, ஆராதனைக்கு தகுதி நீ. ஆராதனைக்கு பாத்திர நீ.
ஆராதனைக்கு தகுதி நீ, ஆராதனைக்கு பாத்திரர் நீ. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதிப்பே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே, ஆயுள் வரையிலும் ஆராதிப்பே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே, என் ஆயுள் வரையிலும் ஆராதிப்பே. ஆராதனைக்கு தகுதி நீ, ஆராதனைக்கு பாத்திரர் நீ, ஆராதனைக்கு தகுதி நீ, ஆராதனைக்கு பாத்திரர் நீ. பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை ஆண்டவரே, இந்த ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தி வருகிறோம். உடைய மேலான கிருபைக்காய் தயவிற்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளை நாங்கள் பாட போகிற பாடல்கள், ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க. உடைய அசைவாடுதல், அந்த வல்லமை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி நாம் அமர்ந்து கொள்வோம். ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்ததுவும் அக்கறை அல்லவா. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்ததுவும் அக்கறை அல்லவா. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட,
அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. சாரிபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததும் அக்கறை அல்லவா. சாரிபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததும் அக்கறை அல்லவா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. மறுதளித்த பேருருவை மனம் கசந்து அழுத போது மீட்டது உம் அக்கறையல்லவா. மறுதளித்த பேருருவை மனம் கசைந்து அழுத போது மீட்டது உம் அக்கறையல்லவா. சபையை உடைத்த பவுலையும் நீ சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா. சபையை உடைத்த பவுலையும் நீ சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. சாரிபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததும் அக்கறையல்லவா. சாரிபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததும் அக்கறையல்லவா.
மாற்றவில்லையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா? எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா? எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். நம் மீது அக்கறையுள்ள ஒரு ஆண்டவர்னா அதை நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரம்தான். நாம் நேசிக்கும் யாரும் நம்மளை கைவிட்டுறலாம், ஆனால் நம்ம மேலே அக்கறை வைத்து நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன் நம்ம ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. தகப்பனை தந்தையே தலை நிமிர செய்பவர். பாடலை நாம் கையிலே தட்டி நாம் பாடுவோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 381வது பாடல். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை, தகப்பனே தாங்குகிறீர், தள்ளாட தள்ளாட விடமாட்டீர், தகப்பனே தாங்குகிறீர், தள்ளாட விடமாட்டீர், கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலைகளை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்வ
வெற்றிதரும்பெற்றிடுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்றும் எனக்கு இல்லையே. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும்போது ஒருபோது நாம் தோல்வியை சந்திப்பதில்லை. தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நிமிர என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. நம்ம தூங்கி ஒவ்வொரு நாளும் எழுவதற்கு காரணம் நம்மளை கர்த்தர் தூங்காமல் உறங்காமல் நம்மளை பாதுகாக்கிறவர். மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனால நான் கலங்கல, அதனால என்னுடைய வாழ்க்கையில பயம் இல்லப்பா. தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. கேடகம் நீரே, நம்மளுடைய பாதுகாப்பு, மகிமையும் நீரே, நம்மளுக்கு மகிமை அவர்தான். நம்மளுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவருடைய வல்லமை. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர
நம்மளுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து நம்மளுடைய தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பே, அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை நீங்க விரும்புகிற தூய்மையானவை, வாழ்க்கையில நான் செய்வேன். அவைகளையே தியானம் செய்யும், உங்களுடைய சித்தம் எதுவோ, உங்களுடைய விருப்பம் எதுவோ அறிக்கை அதை மாத்திரம் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவைகளையே தியானம் செய்கிறே, அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்களை பிடித்தவரே கைவிடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேச நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்க
நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரிதானையா இதுவரை உதவினீரே எபினேசரிதானையா இதுவரை உதவினீரே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் காண்கிற தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மேலே அக்கறை உள்ள தெய்வம் நீங்கள் மாத்திரம்தான். அதனால தான் தூங்காமல் உறங்காமல் இரவும் பகலும் ஆண்டவரே எங்களை மறவாமல் நினைத்து எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற உம்முடைய மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இதுவரை நடத்தி வந்த எபினேசர், இனி வருகிற நாட்களையும் எங்களை நீங்கள் நடத்துவீங்கப்பா. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களே, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சில ஜெப குறிப்புகளை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இப்படி ஒரு வசனத்தை வேகமாக நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம், ஆமென், 9வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென். 36வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் நல்ல கவனிங்க. ஒரு ஊமையான ஒரு மனுஷனை இயேசுவின் இடத்துல அழைச்சிட்டு வர்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவியை துரத்தி விடுகிறார். உடனே அந்த ஊமையன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? பேச ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கிற பரிசேயர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பிசாசுகளினுடைய தலைவன், அதனால் இவன் சொன்ன உடனே பிசாசுகள் இவனை விட்டு என்ன செய்யுது? இந்த நபர்களை விட்டு வெளியே ஓடுது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த நேரத்தில் இவர் மனசு பாதிப்படைஞ்சு, என்னையா நம்மளை பிசாசுகளினுடைய கூட்டத்தில் தலைவன் சொல்கிறாங்கன்னு சொல்லி இவருக்குள்ள மனசில் கொஞ்சம் கவலை வருகிற சூழ்நிலையில் தான் அங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்குறார். இந்த பரிசேயர்களை என்ன செய்யலை? தன்னை இழிவாக மட்டமாக நம்மளை தரைக்குறைவாய் பேசுகிற நபர்களை இந்த இயேசு பார்க்காம அங்கே இருக்கிற ஜனங்களை தான் இவர் என்ன செய்கிறார்? பார்த்து, மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இவங்க இருக்கிறாங்களே, இந்த ஜனங்க அழிஞ்சு போகிறாங்களேன்னு சொல்லி ஜனங்களை பார்த்து பரிதவிக்கிறார், மனதுருகுகிறாரே ஒழிய அங்கே இருக்கிற தன்னை குறித்து மட்டமாக பேசுகிற நபர்கள், தன்னை குறித்து இழிவாக பேசுகிற நபர்களை குறித்து இவர் ஒருபோதும் தன்னுடைய கவனத்தை அவங்களுக்கு நேராக என்ன செய்யலை. இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளை குறித்து மற்றவங்க பேசுகிற பேச்செல்லாம் கொஞ்சம் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு, நமக்குள்ளே இருக்கிற கவலைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பரிதவித்து என்ன செய்ய போகிறோம்? நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் அதே மாதிரியான ஒரு வார்த்தையை பாருங்களேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 14:14 சொல்லுங்கள். 14:14 ஆமென். பாருங்க, அதில் பாருங்க, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் ஜனக்கூட்டத்தை பார்க்குறாரோ அங்கே எல்லாம் இவர் மனதுருகுகிறார். இந்த ஜனங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது, இந்த ஜனங்கள் நரகத்தின் பாதையில் போயிடக்கூடாது, இந்த ஜனங்கள் மேலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும்னு சொல்லி இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதவிக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 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 வல்லமை யாருக்குள்ளே இருக்குதோ இவங்க என்னதான் செய்வாங்க அப்படின்னா, இயேசுவை போல பரிதவிக்கிறவர்களாக இருப்பாங்க. தன்னை பற்றி யோசிக்கிறத விட ஜனங்களை பற்றி யோசிக்கிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அல்லேலூயா. இவங்க சுயநலவாதிகளாக இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஜனங்களினுடைய அழிவை நினைத்து கதறுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஆண்டவர் சமூகத்தில்
கண்களை மூடி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை, ஆண்டவரே எங்கள் மாவட்டத்தை, எங்கள் மாநிலத்தை, எங்கள் கிராமத்தை எங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இடத்துல அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிடுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் யார் தெய்வம் என்பதை அறியாதிருக்கிற நிலைகளில் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் வாழுகிறத நாங்கள் பார்க்குறோமே. எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இணைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவனுடைய வல்லமையில் ஆவியானவர் எங்கள் ஜனங்க மேலே இறங்கட்டும்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிதவிக்கிற வல்லமை எங்கள் ஜனங்க மேலே இறங்குவதாக. எங்கள் ஜனங்க மேலே இறங்குவதாக. எங்கள் தேசத்து ஜனங்க மேலே இறங்குவதாக. எங்கள் மாநிலத்தில் இருக்கிற ஜனங்கள் மேலே இறங்கி வருவீராக. எங்கள் மாவட்டங்களில் இருக்கிற ஜனங்க மேலே இறங்கி வருவீராக. எங்கள் ஜனங்களை ரட்சிங்கப்பா. எங்கள் ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை விடுதலையாக்குவீராக. எங்களுக்கு ஜனங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் நல்லவர். எங்கள் ஜனங்கள் விடுதலையாக்கப்படன ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. நோயிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. பிசாசின் கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. எங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்ட ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் உம்முடைய மனதுருக்கத்தின் வல்லமை இறங்குவதாக. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும்பா. இந்த ஜனங்களுக்காகவும் நீர் காயப்பட்டீரே. இந்த ஜனங்களுக்காகவும் நீர் சிலுவையில தொங்கினீரே. இந்த ஜனங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினீரே. இந்த ஜனங்களுக்காக முழு ஜீவனையும் கொடுத்தீரே. உம்முடைய வல்லமையில் ஆவியானவர் இந்த ஜனங்கள் மேலே இறங்கி வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அழிவின் விளிம்புக்கு நேராய் பயணிக்கிற எங்க ஜனங்கள் ஆண்டவரே மீட்டெடுக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, பாதாளத்தின் கதவுகள் அடைக்கப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்படட்ட ஆண்டவரே. எல்லாரும் இணைந்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனதிற்கும் உடைய இருதயம் எங்க ஜனங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஆண்டவரேன்னு சொல்லி பரிதபிக்க ஆரம்பிங்க. இயேசு பரிதபித்தாரே, நானும் பரிதபிக்கிறவனாய் மாற வேண்டும். எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இணைந்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எங்க மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் மேலேயும் உங்க கரிசனை வெளிப்படுகிறதற்காக நன்றி. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் அவர்கள் திரும்புவார்களாக. அவர்களை காத்து நிற்கிற இருளின் அதிகாரங்கள் விலகுவதாக. அவர்களை காத்து நிற்கிற ஆண்டவரை அசுத்த வல்லமைகள் விலகுவதாக. ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிடுகிறதற்காக நன்றிப்பா. வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. வல்லமை இறங்குகிறதற்காக நன்றிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. சொல்லுவோமா அப்படி? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. எல்லாரும் இணைந்து அப்படி ஆமென். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. நன்றி அப்பா. வந்தாச்சு அம்மா, இன்னமும் தாமதம் ஏன். ஜெபம் பண்ணுங்க அப்படி. அம்மா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. அம்மா பாடுவோமா? என் ஜனமே மனம் திரும்பு. அடிக்கு தகுந்த மாதிரி பாடுங்க. ஆமா சொல்லுவோம் அப்படி. ஆமென். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. பாடுவோம் அப்படி. ஆமென். இறுதி காலம் ஆமென் வந்தாச்சு,
வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? சொல்லுவோம் அப்படியே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே ஆமென் தாகம் தாகம் என்றார். ஆமென். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க ஆராதிங்க அப்படியா. பாவம் மன்னிக்க அம்மா தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. நல்ல ஒரு கைகளை தட்டி ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா தான் கை தட்டுங்களே சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது நாம் அப்படியே சொல்லி ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷ புத்தகத்தில் ஆமென் 10வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் அப்படியே வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைக்கிறார். அசுத்த ஆவிகளை துரத்துகிறார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? ஆமென். சீசர்களுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அதிகாரம்? அசுத்த ஆவிகளை துரத்தணும், வியாதிகளை நீக்கணும், நோய்களை என்ன செய்யணும்? நீக்கணும். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை கர்த்தர் யாரு கையில கொடுக்கிறார்னா சீசர்கள் கையில என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஆண்டவர் ஏற்கனவே இந்த அதிகாரத்தை நம்ம கையில என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்ததை நாம இந்த நாளில் பயன்படுத்தணும், நாம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அதுல பாருங்களேன், 8:8 தானே, 10:8 தானே, அதை வாசிங்களே. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, இலவசமா அந்த அதிகாரத்தை நம்ம கையில் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரு. இதை இலவசமா நீங்க என்ன செய்யுங்க? மற்றவங்களுக்கு கொடுங்க. சொல்லுங்க, இலவசமா பெற்றோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இலவசமா நம்ம பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, இலவசமா கொடுக்கணும். இப்போ பாருங்க, அதை 11வது அதிகாரத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. 11வது அதிகாரத்தில் அங்கே யோவானை என்ன செய்கிறாங்க? அங்கே வர்றார் யோவான் ஸ்நானகன், ஒரு சீசர்களை அனுப்பி விடுகிறார். அதை அனுப்பி விட்டுட்டு சொல்கிறாரு, வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொரு வர காத்திருக்கணுமான்னு சொல்லி அங்கே இயேசுவின் இடத்துல ஆட்கள் அனுப்பி கேட்கிறப்போ அவர் நான் தான் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு மாறா அவர் என்ன சொல்லி அனுப்பி விடுறாரு அப்படின்னா, குருடர்கள் என்ன செய்யறாங்க? பார்வையடைகிறார்கள், பார்க்கறாங்க. சப்பானிகள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறாங்க, செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதைத்தான் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைகள்லையும் இந்த வல்லமை என்ன செய்யணும்? வெளிப்படுவதாக.
இப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சர்ச்சிலையும் எங்க மூலமா இந்த அற்புதம் நடப்பதாக. அல்லேலூயா. ஜெபிக்கத்தானே வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் யாரும் வெறுமனே போகக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம் அதோட இணைந்து, ஏன்னா அது ஒரு ஜெப குறிப்பு தான் ஜெபிக்க முடியும், டைம் இல்லை. அதனால் ரெண்டாவது என்ன, ஆண்டவரே இந்த இடத்த ஆண்டவரே ஜனத்திரட்சியினால் நீங்கள் என்ன செய்யுங்க, நிரப்புங்க. இந்த ரெண்டு வாரியத்தையும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாங்கள் நேர்த்தியாய் பயன்படுத்தணும்ப்பா. நாங்கள் நேர்த்தியாய் பயன்படுத்தணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க மூலமா பிசாசுகள் ஓடட்ட ஆண்டவரே, எங்க மூலமாய் சப்பானிகள் நடக்கட்ட ஆண்டவரே, எங்க மூலமா ஆண்டவரே இந்த இடத்துல வியாதிகள் குணமாகட்டும், நோய்கள் சுகமாகட்டும், குஷ்டங்கள் மாறுவதாக, வியாதியஸ்தர்கள் பரிபூரண சுகம் அடைவார்களாக, திரளான ஜனங்கள் இங்கே வருவார்களாக, அற்புதத்தின் வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தின் வல்லமை செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையில் ஆவியானவர் எங்களுக்குள்ள இறங்கி வருகிறதற்காக நன்றி. உங்க நாம மகிமைப்படட்ட ஆண்டவரே. திரளான ஜனங்களை நாங்க காண உதவி செய்திருளுங்க. அதிசயமானவருடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கதிர்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமா அப்படி எடுத்துருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம். ஆமென். 11வது வசனத்தை வாசிங்க. 17, 11 வேகமா. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும்ப்பா, ஒரு மனமா இருக்கணும். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். கைகளை உயர்த்திடுங்க. ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். ஆண்டவரே நாங்கள் ஒன்றாய் இருக்கணும் சொல்லுங்க. நாங்கள் ஒன்றாய் இருக்கணும் சொல்லுங்க. நாங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாய் இருக்கணும். எல்லா சபையாரும் ஒன்றாய் இருக்கணும். ஆர்சி சர்ச்சுக்குள்ள, சிஎஸ்ஐ சபைக்குள்ள, டிஎல்சி சபைக்குள்ள, ஆண்டவரே லுத்தரன் சபைக்குள்ள, பெந்தகோஸ்தே சபைக்குள்ள ஒரு மனம் தேவை ஆண்டவரே. எங்க தேசத்துல இருக்கிற அத்தனை சபைகளும் ஒரு மனமாக்கப்படுவதாக, ஒருமனப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். எங்க தேசத்துக்குள்ள இருக்கிற அத்தனை திருச்சபைகளும் ஒரு மனமாய் இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் அப்பா. தேவனுடைய வல்லமை கூட இருப்பதாக, தேவனுடைய மகிமை கூட இருப்பதாக. நாங்கள் ஒன்றாய் இருக்கும்படி உங்க சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த ஜெபங்கள் அத்தனைக்கு நீங்க பதில் தந்ததற்காக நன்றி. உம்முடைய கிருபையில் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க.